இப்படி படைப்பு தொழிலை தந்தையாகப்பட்ட மறுபடுகின்ற பொழுது இப்பிறவியில் கலகப்பிரிக நாரதாயினுடைய நாமத்தோடு என்னை படைத்தார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது. விநாயகர் சதுர்த்திக்கு நாரதராக காட்சியளிக்கும் செந்தில் குமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கிராமத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை அணிவித்த பெருமை சேர்த்த விழா கமிட்டியார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த சரி திருப்பதி ஆடியோ உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இனிதே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஆகவே இதுவரையில் நமக்கு அதற்கு ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கவில்லை. அப்படி கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னிடத்திலே அந்த கணபதியை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நாளை பாடும் தெளிதேனும் பாகு பருவ நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலமிசை துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் என்ற கவிக்கு இணங்க இன்னிடத்திலே அந்த கணபதி செல்வ கணபதியை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இன்னிடத்தை பார்க்கலாம் என்பதாலே
என்னிடத்தில் வணங்கிவிட்டாலும் என்னிடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடமோ வேள்வி மலை சாரல். இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள். அகத்திய முனிவர், அத்திரி முனிவர், அங்கிரிச முனிவர், இனிய முனிவர், உருவம முனிவர், கலை கோட்டு முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர் எல்லாம் என்னிடத்தில் இருந்து விட்டாலும் என்னிடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். அதற்கு முன்னதாக என இந்த இடத்திலே பாட்டு பெருமானாகப்பட்டவர் கூடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கிறதை பார்க்கின்ற பொழுது மிளமாகையும் கமடமதாகையும் நேர்வை கிடைக்கும் தான் ஏனமாகையும் நர அரியாகையும் எண்ணருங்குரலாகையும் கூணல் வாய் மழுத்தரித்த கோவாகையும் அறக்கரை கொலை செய்த வனநாயகனாகையும் நின்ற மாள் மலரடி மரவேண்டு என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து எனது கழகத்திற்கு இடம் தேடி பூலோகம் வந்தேன். இங்கு சிங்கார சிகி வாகனன் முருகன் குடிகொண்டுள்ள குகனின் இடத்தை நாடி நாளும் நம் குருவான ஹரி, கருணாகரன், கேசவன், கோவிந்தன், அச்சுதன், மாள், கிரிகவன், நாரணன், பீதாம்பரன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பாட்டன் பெருமாளுக்கு இத்தனை விதமான பெயர்கள் இருந்துட்டாலும் அன்னவரையும் என்னிடத்திலே வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அன்னவரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக என்னிடத்தை கவனிக்கலாம் என்பதாலே அந்த பன்னீர் மலர் சொரி புள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூரன் நிலவள் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள். குருவாயூரன் நிலவள் தவழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அன்று பாரத போர் புரிய தங்கை எடுத்தான். ஆண்டாளி புகழ் தங்கை கொடுத்தான். அன்று பாரதம் போர் முடிக்க தங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பல்லாடும் கங்கை மலர் தோட்டங்களே மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஆகவே என்னிடத்திலே எனது பாட்டன் பெருமாளை வணங்கிவிட்டாலும் அற்புதமான என்னிடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ அது என்ன ஒரு மாதிரி இல்ல ஆஹா. ஒரு லயனா ஆனாலும் சோ
ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆளோளம் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசையிலும் மேலாக காதோ நிற்கிறதே. அப்படிங்கிறதுனாலே இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆளோளம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடித்து வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்நிடத்திற்கு நான் வந்திருந்தாலும் ஏன்னா இந்நிடத்திலே என்ன நல்லவர் அப்படின்னா உலகத்துல எத்தனை விதமான நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 4 பேர் போன பாதையில் போக வேண்டும். அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனால் இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபா சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே தந்தையாகப்பட்டவர். ஏன்னா இதுதான் உலகம் என்று எடுத்து காட்டக்கூடியவர் தந்தை. அந்த உலகத்திற்கு நம்ம எடுத்து காட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான். அதான் சொன்னாங்க மாதா பிதா குருவே தெய்வம் என்று தெய்வத்தை கொண்டு போய் கடைசியாக வைத்தது உண்டு. அப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா அவளை தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் பாருங்க நம்முடைய நாட்டை வந்து எல்லோருமே தாய் நாடு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உலகத்துல கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டுமே உண்டு. முதல் கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே தெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம், அதற்கு பெயர் கருவறைன்னு பேரு. இரண்டாவது கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றில் உண்டு கருவறை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கருவுல வந்து நல்விதமான குழந்தையை சுமக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது பெண் இனத்திற்கு மட்டுமே உண்டு. அதான் சொன்னாங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொன்னாங்க. தாய்க்கு பின் தாரம். ஆனா தந்தைக்கு பின் யாரு யாரும் சொல்லல. ஏன் தெரியுமா? தாயினுடைய இடத்தை அடைப்பதற்கு தாரம் என்ற மனைவி உண்டு. ஆனா தகப்பனுடைய இடத்தை அடைக்க யாரும் கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு நிகர் அப்பா தான். அவர் இடத்தை அடைக்க யாராலும் முடியவே முடியாது. அதே போல பாருங்க தாய்க்குள் தாரம் கிடையாது, ஆனால் தாரத்திற்குள் தாய் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை பாருங்க ஒரு ஆண்மகன் வந்து பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை ஒரு பெண்ணினுடைய அரவணைப்பு இல்லாமல் அவனால் வாழ முடியுமா அப்படின்னு ஒருபோது முடியவே முடியாது. அதே போல அப்படி தாயாகப்பட்டவள் பெற்றெடுத்து இந்த மண்ணில தலை விட்டவங்க அவங்க பிறந்த மண்ணுக்கு பகுதிக்கும் பெருமை சேர்த்தது உண்டு. அதே போல பாருங்க ஏன்னா எல்லோருமே தாய் நாடுன்னு சொல்றோம். ஆனால் முதலாக தந்தையர் நாடு என்று பாடியது யாரு அப்படின்னா தலையில் முண்டாசு கட்டிய எட்டயபுர மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் கவி பாரதியார் என்று சொல்லக்கூடியவர். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாகியது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அவர் பிறந்த மண்ணுக்கு அவர் பெருமை சேர்த்தது உண்டு. அதே போல விருதுபட்டி என்று சொல்லக்கூடிய அந்த விருதுநகருக்கு பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா ஏழை கல்வி கண்டிருந்த காமராஜர் ஐயா அவர்கள். ஏன்னா நம்ம தான் படிக்கல, ஆனா நம் நாட்டு மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் அப்படின்னு அதிகமான கல்வி பள்ளிக்கூடங்களை கட்டி திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னா ஏழை கல்வி கண்டிருந்த காமராஜர் ஐயா அவர்கள். அதே போல நம் நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமேஸ்வரத்திலே பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் நன்றி 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 மனிதர்கள் கிடையாது, மனிதனாக பிறந்த தெய்வம். அதான் பாருங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவங்க.
அல்லாவை கும்பிடக்கூடியவங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, அது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலுமே நம்ம இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மாரியம்மனுடைய கோவிலுக்குள்ள போறாரு யாரு? அப்துல் கலாம் ஐயா. அப்படி மாரியம்மன் கோவிலுக்குள்ள செல்கின்ற பொழுது அந்த மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய பூசாரி கேட்டார், ஐயா நீங்க சாமி கும்பிட மாட்டீங்க, எதுக்காக ஐயா கோவிலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு. அவதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னாராம், எப்பா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தோணுச்சு, அதனால கோவிலுக்குள்ள வந்தேன், இதுல என்னப்பா தவறு அப்படி கேட்ட உடனே அதற்கு அடுத்தபடியாக அந்த பூசாரி கேட்கிறாரு, சரிங்க யா கோவிலுக்குள்ள வர மாட்டீங்க, ஆனா வந்துட்டீங்க, உங்க பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்றியா அப்படின்னாரு. அர்ச்சனையா அப்படின்னா என்னப்பா, ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல, அர்ச்சனைனா என்னப்பா அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த பூசாரி சொன்னாரா, ஐயா எந்த பெயருக்கு அர்ச்சனை பண்றமோ அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது எங்க இந்து மதத்தினுடைய சாஸ்திரம், அதனால உங்க பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்றியா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக அப்துல் கலாம் ஐயா சொன்னாரா, அப்படியாப்பா அப்ப எந்த பெயருக்கு அர்ச்சனை பண்றமோ அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா என் பேருக்கு நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம், இந்தியாங்கிற பேருக்கு நீ அர்ச்சனை பண்ணு. காரணம் என்ன? என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே என் இந்திய மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாரா. ஏன்னா ஜாதி மதம் இனம் குலம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் நிறைய உண்டு. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அதிகமாக யாரை பிடிக்கும் அப்படின்னா இளைஞர்களை தான் அதிகமாக பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த நாட்டையே புரட்டி போடக்கூடிய தன்மை ஆளுமை யாருக்கு உண்டு அப்படின்னா அது இளைஞர் பட்டாளத்திற்கு மட்டுமே உண்டு அப்படின்னு யாரு? அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. அப்ப அவர் ஒரு சபையில சில நல்ல கருத்துக்களை எடுத்து உரைக்கும் பொழுது ஒரு மாணவன் சந்தேகத்தோட கேட்கிறான். என்ன சந்தேகம் அப்படின்னா, ஐயா நம்மளுடைய நாட்டில் 3 மத மக்கள் வாழ்றோம், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு 3 மத மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த 3 மதமுமே எப்பொழுது ஒன்று சேரும்? ஏன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு, இந்த 3 மதமுமே எப்பொழுது ஒன்று சேரும் அப்படின்னு கேட்கிறான். அவ கேட்கின்ற பொழுது அப்பதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னாரா, மாணவா நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில சொல்லணும் அப்படின்னா இதே சபையில நான் கேட்கக்கூடிய ஒரு சில பொருளை இந்த இடத்துக்கு நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னாரா. சரி கேளுங்க என்ன கேட்க போறீங்க அப்படி கேட்ட உடனே அவர் 3 கேட்டார். என்ன என்ன அப்படின்னா அவர் முதலாக கேட்டது ஒரு குத்து விளக்கு. தம்பி தம்பி நீ பொறுமையா இருங்கப்பா. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுவேன், நீங்க பேச நான் பேசாம உள்ள போயிருவேன். சரி, அதே போல இந்த சபையில நீ 3 பொருளை கொண்டுட்டு வரணும் அப்படின்னார். அவர் முதலாக கேட்ட பொருள் என்ன அப்படின்னா முதலாக கேட்டது குத்து விளக்கு முதலாக கொண்டுட்டு வா, இரண்டாவதாக மெழுகுவர்த்தி கொண்டுட்டு வா, மூன்றாவது நெருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தீப்பெட்டியை கொண்டுட்டு வா, இந்த 3மே இங்க கொண்டுட்டு வா அப்படின்னாரு. அவர் கேட்டது போலவே அந்த மாணவனுமே அவர் கேட்ட 3யுமே சபையில கொண்டு வச்சுட்டான். ஐயா நான் என்ன கேட்டேன்? 3 மதமும் எப்பொழுது ஒன்று சேரும்னு கேட்டேன், நீங்க என்னையா இதை கொண்டுட்டு வர சொல்றீங்க, இதுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படி கேட்ட உடனே அப்ப அவர் பதில் சொல்லாமல் செஞ்சு காமிக்கிறாரு. என்ன செஞ்சாரு? நெருப்பு பெட்டி எடுத்து அந்த தீப்பெட்டியை பொருத்தி அதில் இருக்கக்கூடிய நெருப்பாகப்பட்டதை மெழுகுவர்த்தியில ஏத்தி அந்த மெழுகுவர்த்தியில் இருக்கக்கூடிய நெருப்பாகப்பட்டதை குத்து விளக்குல ஏத்திட்டு அப்பதான் சொன்னாரு, மாணவா நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொல்லாமல் செய்கையா செஞ்சு காமிச்சிருக்கேன், உனக்கு புரியுதா அப்படின்னாரு. அந்த மாணவன் சொன்னா, ஐயா எனக்கு புரியலங்கய்யா அப்படின்னு. நீ என்ன கேட்ட? 3 மதமும் எப்பொழுது ஒன்று சேரும்னு கேட்ட. நான் எந்த மதத்தை சார்ந்தவன்? அப்துல் கலாம் ஐயா இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவன் நானு. மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தது, குத்து விளக்கு என்பது இந்து மதத்தை சார்ந்தது. நீ கேட்ட 3 மதமுமே இப்பொழுதே ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு யாரு? அப்துல் கலாம் ஐயா சொன்னாரா. ஏன்னா அப்பேற்பட்ட மனம் இருந்தால் நன்றி நன்றி, அப்பேற்பட்ட மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் இந்த சின்னஞ்சிறு கலைஞனை கைதட்டி பாராட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாக உள மகிழ்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிலத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அப்படியே அந்த நல்லவர்க்கெல்லாம் உண்டு. சாட்சிகள் 2 ஒன்று மத சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா.
ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகில் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகில் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் காட்டுகள் என்று சொல்லுவன சாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. அண்ணன் நாரதர் அவர்களை பாராட்டி மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கார். நன்றியா 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 இந்த நன்றி நன்றி இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி அன்பு ஐயா, ஐயாவுடைய பேர் என்னங்கய்யா? சரி, ஐயா அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்னவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதான் சொன்னாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு என்று சொல்லி வைத்தது உண்டு. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்கில் இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்கில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதே போல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்ற கவிஞர்கள் வந்து அன்றைக்கு பாடலாகவே பாடி வைத்தது உண்டு. ஏன்னா ஆடு அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு 6 அடி நிலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதல்னா போதும், கைவிடி சாம்பலை வெளியே தள்ளிரும். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. அப்போ ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தன் உயிராகப்பட்டதை யமனாகப்பட்டவன் எடுத்து சென்று விடுவார். ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இந்த வாடகை வீட்டுல உயிர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போகும், அதுதான் வாழ்க்கை. அதுங்கள பார்த்தா டே அப்பா எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் அங்க போய் அதை செய்வேன் இங்க போய் இதை செய்வேன் அப்படின்னு மனிதன் என்று சொன்னாலே மிக மிக ஆணவம் படைத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எப்பொழுது ஆணவம் அதிகமாக வரும் என்று கேட்டால், எவன் ஒருவன் இடத்திலே செல்வங்கள் அதிகமாக சேருகின்றதோ அவன் இடத்திலே ஆணவம் அதிகமாக சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்படிதான் பாருங்க, என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, லட்ச லட்சமா பணம் இருக்கு அப்படின்னு ஒருவன் ஆணவத்தோடு இருந்தான். அப்படி ஆணவத்தோடு இருக்கின்ற பொழுது அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி உங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்கு அப்படிங்கிறதுனாலே நீ ஆணவத்தோடு இருக்கையே, இந்த பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவன் சொன்னான், ஐயா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக அவர் கேட்டாரு, எப்பா இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றியே, அதே பணத்தை வைத்து தாய் பாசத்தை வாங்க முடியுமா என்று கேட்டார். திகைத்து போனான். முடியாது. அதே பணத்தை வைத்து தாய் பாலை வாங்க முடியுமா என்று கேட்டார். மீண்டும் திகைத்து போனான். ஏன்னா எவராலும் எவ்வளவு பணம் கொடுத்தும் தாய் பாசத்தையும் தாய் பாலையும் ஒருபோதும் வாங்கவே முடியாது. அப்ப இந்த பணத்தை வைத்து நீ எதைத்தான் வாங்குவ அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு அடுத்தபடியாக அவன் சொன்னா பாருங்க, ஐயா இந்த பணத்தை வைத்து இந்த மண்ணை வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொன்னான். இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணை நான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மண்ணு எனக்கு சொந்தம், இந்த மண்ணு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அப்பதான் இந்த மண்ணாகப்பட்டது அந்த மனிதனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே, இன்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க? உங்க பாட்டனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதனாலதான்
கவிஞர்கள் எழுதுனாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். ஏன்னா மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் எவரும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணோடு போராடி வெற்றி காணக்கூடியவன் ஒருவனை சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா அவனை விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதான் சொன்னாங்க, உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகமே இல்லை அப்படின்னாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து துவங்குகின்றது அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்ட இருந்துதான் துவங்குது. அதான் சொன்னாங்க, விவசாயி நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு. என்ன காரணம்? ஏன்னா இந்த உடலையே வந்து தாங்கக்கூடியது எது அப்படின்னா நன்றியா நன்றியா நன்றியா. அதான் விவசாயி நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னாங்க. ஏன்னா இந்த உடலையே வந்து தாங்கக்கூடியது முதுகு தண்டுவளம் என்று சொல்லக்கூடியது. அதே போல இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அவன் தான் விவசாயி என்று சொல்லக்கூடியவன். அதான் பாருங்க, இறைவன் மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நோயை கொடுத்து தான் படைத்தான். அது என்ன நோய் தெரியுமா? அதுதான் பசி என்ற ஒரு நோய். அதான் சொன்னாங்க, பசி பிணி அப்படின்னு. பிணினா என்ன? நோய் என்று பொருள். அந்த நோய்க்கு உண்டான மருந்து யாரிடத்திலே உண்டு அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலே உண்டு. அதான் பாருங்க, ஒரு 15 வயது சிறுவன் 15 வயசுல பள்ளிக்கு சென்று படிக்காமல் காட்டுக்கு சென்று விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரியவர் கேட்கிறார், தம்பி உன்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, என்ன படிக்கிற அப்படின்னாரு. அந்த 15 வயசு பையன் சொன்னான், ஐயா நான் படிக்கலைங்கய்யா, விவசாயம் பார்க்கிறேன் அப்படின்னா. ஏண்டா படிக்க வேண்டிய வயசுல போய் படிக்காமல் இப்படி விவசாயம் பார்க்கிறேன்னு சொல்றியே, இது தவறு இல்லையா அப்படின்னாரு. அப்பதான் அந்த 15 வயசு பையன் சொன்னான், ஐயா என்னைய படிக்க சொல்றீங்கல்ல, நான் படிச்சு என்ன செய்ய அப்படின்னா. படிச்சு என்ன செய்ய அப்படின்னா அந்த பெரியவர் சொன்னாரு, படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்னார். சரி உயர்ந்த வேலைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னா கை நிறைய சம்பாதிக்கலாம்ல அப்படின்னாரு. சரி கை நிறைய சம்பாதிச்சு என்ன செய்ய அப்படின்னா ஆசைப்பட்டதை வாங்கி வயிறார சாப்பிடலாம்ல அப்படின்னாரு. அப்பதான் அந்த 15 வயசு பையன் சொன்னேன், ஐயா நான் மட்டும் படிச்சு உயர்ந்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து நான் ஒருவன் மட்டும் வயிறார சாப்பிட்றத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உலகமே வயிறார சாப்பிட்ற தொழிலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னான். அதான் சொல்லுவாங்க, சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள் அல்ல, பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களும் பெரியவர்கள் ஆகலாம், பெரியவர்களும் சிறியவர்கள் ஆகலாம். காரணம் அவங்க நடந்துக்கக்கூடிய தன்மையை பொறுத்து. ஏன்னா மேல மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒண்ணுதான், அதே மழை கடல்ல விழுந்தா அது உப்பா போயிடும், அதே மழை சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடையா போயிடும், அதே மழை கோவிலில் விழுந்தா அது திருத்தமா போயிடும். வரக்கூடிய மழை ஒண்ணுதான், அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மையும் தரமும் அப்படிம்பாங்க. அதே போல நல்லவர்களோடு தீயவன் சேர்ந்தால் அந்த தீயவனும் நல்லவனே அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு நன்றி. ஏன்னா மண்ணில் பிறந்த மனிதனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும். ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதான் சொன்னாங்க, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாள் நரகம் என்று சொல்லி வைத்தது உண்டு. அதே போல அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிறது நாளை அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை.
நன்றி 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 நன்றி. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உள மகிழ்ந்த செட்டி சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கும் உள மகிழ்ந்த நன்றி அந்த வணக்க தெரிவித்துக் கொண்டு அதே போல ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதன் எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது. அந்த பணம் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாது. அதான் சொன்னாங்க காசா லேசா லேசா காசா கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னா காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் என்று சொன்னால் ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த பணமாகப்பட்டது அதிகமாக ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் நிம்மதியாக வாழ முடியாது. பணமே இல்லைனாலும் நிம்மதியாக வாழவே முடியாது. அப்ப எதுவுமே ஒரு அளவோடு இருந்தால் மட்டுமே மதிப்பு அப்படின்னாங்க. அதான் பாருங்க தினந்தோறும் வேலைக்கு போறவர் கையில பணம் இருக்குமா? தினமும் வேலைக்கு போறவ கையில காசே இருக்காது. ஆனா வேலைக்கே போகாதவ கையில காசு இருக்கும். எப்படி? தினமும் வேலைக்கு போறவ கையில காசு இருக்காது, வேலைக்கே போகாதவர் கையில காசு இருக்கும். அதான் சொன்னாங்க உழைச்சு தின்றவை 1 கோடி, ஏச்சு தின்றவை 7 கோடி அப்படின்னாங்க. ஏன்னா உழைக்காத 7 கோடி மக்களுக்குமே 1 கோடி மக்கள் தான் உழைத்து உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறது முன்னதாகவே வகுத்து வைத்தது உண்டு. அதனாலே அந்த பணமுமே அளவோடு இருந்தால் மட்டுமே மதிப்பு. அந்த பணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே அந்த பணத்தை வந்தியிலும் பணபந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் நம்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆள் உலகம் எந்த நாளும் மனிதனால் மதிக்க மாட்டாரே. குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உள்வைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காத அடைவாள் தொல்லை. பணபந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே இந்த நன்றி 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 இந்த பணமாகப்பட்டது இந்த மனிதனுக்குமே ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே இப்படி தனிப்பட்ட முறையிலே
நன்றியா 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 நன்றியா. அதே போல இந்த இடத்துல தனிப்பட்ட முறைகளை பாட வேண்டும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேச வேண்டும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். தனிமரம் தோப்பாகுமா அப்படி கேட்டால் ஒருபோதும் ஆகாது. அதனாலே ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. இந்த இடத்துல பேசுறதுக்குன்னு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வெளியில பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நன்றாக இருக்குமா? என காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலே இந்த இடத்துல யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திருந்து உணாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரையும் சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரத்தை பாடிவிட்டு சுந்தரம் நிறைந்து ததும்பும் சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திறந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவர் யார் என்று பார்க்கலாம். மறைந்த நம் மண்ணிலே பிறந்து வளர்ந்த ராஜநடிகராக தோன்றி உலகமெங்கும் புகழ் பெற்ற மாபெரும் ராஜநடிகர் திரு முத்துச்சாமி அவர்களின் நினைவாக அருமை தம்பி அவர்கள் மனிதன் நினைப்பதுண்டு என்ற பாடலை விரும்பி கேட்டு கொஞ்சம் கை வைங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும்
மனிதன்